Hi friends, good evening. ஸோ நம்ம ஏற்கனவே நம்மளோட வியூவர் ஆப்ஷனுக்காக அந்த 3 மேட்ச் டைப்ஸ் கூகுள் ஆடில் யூஸ் பண்ணுற அந்த 3 மேட்ச் டைப்ஸோட டீட்டெயில்ஸ் வந்துட்டு பார்த்துட்ருக்கோம். ஸோ நேற்று நான் அப்லோட் பண்ண வீடியோவில் உங்களுக்கு பிராட் மேட்ச் வந்துட்டு யூஸ் பண்ணும்போது ஸோ எந்த மாதிரியான அதர் கீவேர்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு உங்களோட அந்த ஆட் வந்துட்டு ட்ரிகர் ஆகும் அப்படின்றத நான் நேற்று எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். சப்போஸ் அந்த வீடியோ வந்துட்டு பார்க்கல அப்படின்னா நான் இந்த வீடியோவில் நான் அந்த வீடியோவோட லிங்க் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் அந்த வீடியோவை கிளிக் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நான் அந்த வீடியோவில் நான் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஒரு கூகுள் சர்ச் ஆட் எப்படி வந்துட்டு ஒர்க் ஆகணும் அப்படின்றது நான் சொல்லியிருந்தேன். பேசிக்காக எப்படி வந்துட்டு ஒர்க் ஆகும் அப்படின்றத சொல்லியிருந்தேன். ஸோ அதை இங்கே திரும்பவும் நான் அகைன் ஞாபகப்படுத்துகிறேன். ஒரு யூசர் அவருக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை ஒரு சர்ச் என்ஜின் மூலயமா வந்துட்டு அவர் தேடும்போது அந்த சர்ச் டேர்ம்ஸ்க்கு ரிலேட்டடான ஒரு பேஜ் எஸ்சிஆர்பி பேஜ் வந்துட்டு டிஸ்பிளே ஆக போகுது. அந்த எஸ்சிஆர்பி பேஜில் டிஸ்பிளே ஆகிற ஒரு பெய்டு ரிசல்ட் தான் வந்துட்டு என்ன அப்படின்னா கூகுள் சர்ச் ஆடு. ஸோ அந்த கூகுள் ஆடை வந்துட்டு கிளிக் பண்ணும்போது நம்ம என்ன பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு யூஸ் பண்ணுறோமோ ஸோ அந்த பிட்டிங் ஸ்ட்ராட்டஜியை பேஸ் பண்ணி நம்மகிட்ட இருந்து அமௌண்ட் வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு கூகுள் ஆடு ஒரு கூகுள் சர்ச் ஆட் வந்துட்டு ஒர்க் ஆகிறதுக்கான சிம்பிள் ப்ரொசீஜர். அப்போ இந்த ஒரு கூகுள் சர்ச் ஆட் வந்துட்டு கிரியேட் பண்ணும்போது வந்துட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக யூசர் வந்துட்டு டார்கெட் பண்ண போகிற கீவேர்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம டார்கெட் பண்ணி வச்சுருவோம். ஸோ நேற்று நான் ஒரு எக்ஸாம்பிள் வந்துட்டு சொல்லியிருந்தேன், கேஸ் ஸ்டடி. அந்த கேஸ் ஸ்டடி வச்சு தான் பிராட் மேட்ச் எப்படி வந்துட்டு பண்ணுறது அப்படின்றது நான் சொல்லியிருந்தேன். ஸோ சேம் கேஸ் ஸ்டடி இங்கேயும் எடுத்துக்கலாம். ஸோ கேஸ் ஸ்டடியில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீ கோவே கார்ஸ் இஸ் அ யூஸ்டு கார் டீலர். அவங்க வந்துட்டு லொக்கேட்டட் இன் கோயம்புத்தூர்ல இருக்கிறாங்க. ஸோ அவங்க கிட்ட 2024 இருக்கிற ஒரு டாடா பஞ்ச் யூஸ்டு கார் ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள் ஸோ அது வந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ அந்த வெஹிக்கிளை வந்துட்டு என்ன அப்படின்னா கோயம்புத்தூர் யூஸருக்கு மட்டும் நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா நம்மளோட ஆடை டிஸ்பிளே பண்ணி ஸோ அந்த காரை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு யாரெல்லாம் ரெடியாக இருக்கிறாங்களோ ஸோ அவங்களுக்கு மட்டும் என்னோட ஆடு தெரியணும், கோயம்புத்தூருக்குள்ளே 40 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கேஸ் ஸ்டடி வந்து நம்ம பார்த்துக்கணும். அந்த கேஸ் ஸ்டடியை எக்ஸ்பிளைன் பண்ணது ஸோ நம்ம ப்ரீவியஸாக அப்லோட் பண்ண அந்த பிராட் மேட்ச் கீவேர்ட் பார்த்ததுல நான் அந்த கேஸ் ஸ்டடியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதே கேஸ் ஸ்டடிக்கு தான் நம்ம வந்துட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு செகண்ட் மேட்ச் டைப்பு ஃப்ரேஸ் மேட்ச். ஸோ ஃப்ரேஸ் மேட்ச் அப்படின்ற ஒரு கீவேர்ட் மேட்ச் டைப் வந்துட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நம்ம நேற்று பார்த்தா அந்த பிராட் மேட்ச்சில் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம கீவேர்டு வந்துட்டு யூஸ் பண்ணும்போது எந்த ஒரு சிம்பிளுமே வந்துட்டு இன்வால்வ் ஆகாது. அதே மாதிரி அந்த கேஸ் ஸ்டடியில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஒரு கேம்பெயின் கிரியேட் பண்ணிட்டாங்க. அந்த கேம்பெயினில் அவங்க வெறும் 5 கீவேர்ட்ஸை மட்டும் டார்கெட் பண்ணியிருந்தாங்க. என்னென்ன கீவேர்டு? டாடா பஞ்ச் யூஸ்டு கார் இன் கோயம்புத்தூர், ஆட்டோமேட்டிக் டாடா பஞ்ச் யூஸ்டு கார் ஃபார் சேல், டாடா பஞ்ச் 2024 யூஸ்டு கார் ஃபார் சேல், செகண்ட் ஹேண்ட் டாடா பஞ்ச் இன் கோயம்புத்தூர், ப்ரீ ஓன் டாடா பஞ்ச் ஆட்டோமேட்டிக் கார் ஃபார் சேல். ஸோ இதுதான் வந்துட்டு என்ன அப்படின்னா அந்த கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற கேம்பெயினில் அவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்த கீவேர்ட். பட் ஆனால் இப்போ இந்த கீவேர்டு அவங்க எப்படி யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா ஃப்ரேஸ் மேட்ச். இப்போ ஃப்ரேஸ் மேட்ச்னா சேம் கீவேர்டை இப்படி டபுள் கொட்டேஷன் யூஸ் பண்ணி வந்துட்டு என்ன அப்படின்னா அவங்க அந்த கீவேர்டு வந்துட்டு பிளேஸ் பண்ணுற இடத்துல செட் பண்ணியிருப்போம். ஓகேவா? நேற்று நம்ம பார்த்த வீடியோவில் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ண அந்த பிராட் மேட்ச் கீவேர்டில் சிம்பிள்ஸ் எதுவுமே இன்வால்வ் ஆகலை. அப்போது நீங்கள் பிராட் மேட்ச் வந்துட்டு கீவேர்டு வந்துட்டு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 10 டைப்ஸ் பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு உங்களோட ஆட் காப்பீஸ் வந்துட்டு ட்ரிகர் ஆகும் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். ஸோ இன்னைக்கு நம்ம அந்த ஃப்ரேஸ் மேட்ச்சில் நம்ம டார்கெட் பண்ண போகிற கீவேர்டு, அதாவது நம்ம கூகுள் சர்ச் ஆட் வந்துட்டு கிரியேட் பண்ணும்போது நம்ம செட் ஆஃப் கீவேர்ட்ஸ் வந்துட்டு எடுத்து வைப்போம் இல்லையா, அந்த கீவேர்ட்ஸில் அந்த கீவேர்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஃப்ரேஸ் மேட்சாக நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஃப்ரேஸ் மேட்ச்னா நீங்கள் எழுத போகிற கீவேர்டில் டபுள் கோட்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணணும். இப்போ என்னென்ன கீவேர்ட்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கிறோம் அந்த கேம்பெயின் கிரியேட் பண்ணும்போது? டாடா பஞ்ச் யூஸ்டு கார் ஃபார் கோயம்புத்தூர், ஆட்டோமேட்டிக் டாடா பஞ்ச் யூஸ்டு கார் ஃபார் சேல், டாடா பஞ்ச் 2024 யூஸ்டு கார் ஃபார் சேல், செகண்ட் ஹேண்ட் டாடா பஞ்ச் கோயம்புத்தூர், ப்ரீ ஓன் டாடா பஞ்ச் ஆட்டோமேட்டிக் ஃபார் சேல். ஸோ இந்த 5 கீவேர்டை தான் டார்கெட் பண்ணியிருக்காங்க, டபுள் கொட்டேஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு எந்த மாதிரியான கீவேர்டுக்கு எல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களோட ஆட் வந்துட்டு ட்ரிகர் பண்ணும் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனு க்ளோஸ் வேரியேஷன் அண்ட் சேம் ஃப்ரேஸ் ஆர்டர்.
சேம் ஃப்ரேஸ் ஆர்டர் அப்படின்னா நம்ம என்ன கீவேர்டு வந்துட்டு கொடுத்துருக்குறோமோ அந்த கீவேர்டை அப்படியே தேடுனாங்க அப்படின்னா நம்மளோட ஆட் வந்துட்டு என்ன அப்படின்னா ட்ரிகர் ஆகும். பாருங்க, டாடா பஞ்ச் யூஸ்டு கார் இன் கோயம்புத்தூர், டாடா பஞ்ச் யூஸ்டு கார் இன் கோயம்புத்தூர்னு தேடினா நம்மளோட ஆட் வந்துட்டு டிஸ்பிளே ஆகிடும். இதுதான் சேம் ஃப்ரேஸ் ஆர்டர். இந்த சேம் ஃப்ரேஸ் ஆர்டரை மீன் பண்ணியே க்ளோஸ் வேரியேஷன்ஸ் யாராவது யூசர் வந்துட்டு தேடினாங்க அப்படின்னா அந்த டைப் ஆஃப் கீவேர்டுக்கும் நம்மளோட ஆட் வந்துட்டு ட்ரிகர் ஆகும். இப்போ க்ளோஸ் வேரியேஷன்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் கீவேர்டுக்கு மட்டும் ஒரு 5 சாம்பிள்ஸ் வந்துட்டு எடுத்திருக்கேன், எந்தெந்த கீவேர்டுக்கெல்லாம் ட்ரிகர் ஆகும்னா. ஸோ இங்கே நான் வந்துட்டு என்ன அப்படின்னா ஹைலைட் பண்ணி காட்டிருக்கேன், போல்டு பண்ணி காட்டியிருக்கேன் பார்த்தீங்களா. அப்போ செகண்ட் கீவேர்டு பாருங்க, டாடா பஞ்ச் யூஸ்டு கார் கோயம்புத்தூர்ன்றது நம்ம டார்கெட் பண்ணி வச்சிருக்கிற கீவேர்டு. பட் ஆனால் யூசர் இன்னுன்னு சொல்லிட்டு தேடுறாங்க. அப்போ க்ளோஸ் வேரியேஷன் தான், சேம் ஃப்ரேஸ் ஆர்டரு க்ளோஸ் வேரியேஷன். பெரிய அளவுக்குலாம் வந்துட்டு என்ன அப்படின்னா பெரிய சேஞ்சஸ்லாம் இல்லை. அப்போ இந்த கீவேர்டுக்கும் உங்களோட ஆட் வந்துட்டு ட்ரிகர் ஆக போகுது. அதே மாதிரி டாடா பஞ்ச் யூஸ்டு கார் கோயம்புத்தூர் சிங்குலர் ப்ளூரல். ஸோ சிங்குலர் ப்ளூரல் இந்த இதில் வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு க்ளோஸ் வேரியேஷன். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ்க்கும் உங்களோட ஆட் வந்துட்டு ட்ரிகர் ஆக போகுது. அதே மாதிரி டாடா பஞ்ச் யூஸ்டு கார்ஸ் கோயம்புத்தூர் நம்ம என்ன கீவேர்டு கொடுத்துருக்கோம் அதே கீவேர்டு அடிஷ்னலாக சேல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா உள்ளுக்குள்ள அந்த சர்ச் கீவேர்டு வந்துட்டு என்ன அப்படின்னா வேர்டு வந்துட்டு உள்ளுக்குள்ள வந்திருக்கு. அப்போ எதுவுமே வந்துட்டு என்ன அப்படின்னா க்ளோஸ் வேரியேஷன் தான். அப்போ இந்த கீவேர்டுக்கும் ஆட் வந்துட்டு ஒர்க் ஆக போகுது. தென் அதுக்கப்புறம் யூஸ்டு டாடா பஞ்ச் கோயம்புத்தூர், டாடா பஞ்ச் யூஸ்டு கார்னாலும் யூஸ்டு டாடா பஞ்ச்னாலும் ஒன்று தான், க்ளோஸ் வேரியேஷன் தான். அப்போ அதனால அந்த கீவேர்டுக்குமே வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களோட ஆட் வந்துட்டு ட்ரிகர் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் க்ளோஸ் வேரியேஷன்ஸ் அண்ட் சேம் ஃப்ரேஸ் ஆர்டர். ஓகேவா? ஸோ இந்த ஃப்ரேஸ் மேட்ச் யூஸ் பண்ணும்போது லைக் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த க்ளோஸ் வேரியேஷன்ஸ்க்கும் ட்ரிகர் ஆகும், சேம் ஃப்ரேஸ் ஆர்டருக்கும் ட்ரிகர் ஆகும். இந்த க்ளோஸ் வேரியேஷன்ஸ் பிராட் மேட்ச்லையுமே வந்துட்டு என்ன அப்படின்னா ட்ரிகர் ஆச்சு, நம்ம பார்த்துருப்போம் நேற்று பார்த்த வீடியோவில். செகண்டு, நீங்கள் கீவேர்டு வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கிறீங்க இல்லையா, அந்த கீவேர்டோட சேர்த்து அதாவது முன்னாடி அந்த கீவேர்டுக்கு முன்னாடி அதாவது பிஃபோர் ஆர் ஆஃப்டர் எந்த ஒரு வேர்டு சேர்த்து வச்சு யூசர் வந்து தேடினாலும் உங்களோட ஆட் வந்து ட்ரிகர் ஆகும். இது நேற்று நீங்கள் பார்த்தா பிராட் மேட்ச்சில் அவைலபிள் இல்லை. ஓகேவா? அதாவது ஸ்பெசிஃபிக்காக இது இல்லை, ஆனால் இந்த இது ஒர்க் ஆகும். பட் இது வந்துட்டு என்ன அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரேஸ் மேட்ச்சில் வந்துட்டு ஒர்க் ஆகணுன்றதுக்காக இவங்க எனேபிள் பண்ணி வச்சிருக்கிற அல்காரிதம். பிராட் மேட்ச்ன்றது டிஃபால்ட்டாக மேக்ஸிமம் ஒரு கீவேர்டு போட்டால் எல்லா கீவேர்டுக்குமே ஒர்க் ஆயிருங்க. அது முன்னாடி போட்டால் என்ன பின்னாடி போட்டால் என்ன, புரியுதுங்களா? பட் இங்கே ஃப்ரேஸ் மேட்ச் அப்படின்றத நீங்கள் யூஸ் பண்ணும்போது பிராட் மேட்ச்சில் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து ஒர்க் ஆச்சு. அதில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணணும். நிறைய கீவேர்ட்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா அங்கே அன்வான்டாக ஒர்க் ஆகும். அப்போது டாடா இந்த ஃப்ரேஸ் மேட்ச் வந்துட்டு யூஸ் பண்ணி கம்மியான கீவேர்ட்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா அது ஒர்க் ஆகிற மாதிரி இன்னும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் அது டாடா இது ஃப்ரேஸ் மேட்ச். ஓகேவா? பட் இங்கேயும் உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா அன்வான்ட் கீவேர்ட்ஸ் வேற விதமாக ஒர்க் ஆக போகுது, அவ்வளோதான். க்ளோஸ் வேரியேஷன்ஸ்லையும் உங்களுக்கு வேற விதமாக வரப்போகுது. அதே மாதிரி அடிஷ்னல் வேர்ட்ஸ் பிஃபோர் ஆர் ஆஃப்டர் உங்களோட கீவேர்ட்ஸ் வந்துட்டு வச்சு நீங்கள் டார்கெட் பண்ணி வச்சிருக்கிற கீவேர்டுக்கு முன்னாடியோ பின்னாடியோ ஏதாவது ஒரு வேர்டை சேர்த்து யூசர் வந்துட்டு தேடினாலும் உங்களோட ஆட் வந்துட்டு கண்டிப்பாக ட்ரிகர் ஆகும். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் தான் இது. ஸோ டாடா பஞ்ச் யூஸ்டு கார்ஸ் கோயம்புத்தூர்னு போட்டிருக்கோம், அதுக்கு முன்னாடி பை அப்படின்ற ஒரு வார்த்தையை மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்காங்க, உங்களோட ஆட் ட்ரிகர் ஆகிடும். அதே மாதிரி செகண்ட் இதுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா சீப் அப்படின்ற ஒரு வார்த்தை. அப்போ நீங்கள் கீவேர்ட்ஸ் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணும்போது கீவேர்ட் ப்ரிப்பேர் பண்ணி ஆடெல்லாம் கிரியேட் பண்ணும்போது நீங்கள் பை டாடா பஞ்ச் யூஸ்டு கார் கோயம்புத்தூர், டாடா பஞ்ச் யூஸ்டு கார் கோயம்புத்தூர், டாடா பஞ்ச் யூஸ்டு கார் இப்படியெல்லாம் நீங்கள் போடணும்லாம் அவசியம் இல்லை. வெறும் டாடா பஞ்ச் யூஸ்டு கார் அப்படின்றத மட்டும் போட்டுட்டு நீங்கள் டபுள் கொட்டேஷன் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக பிஃபோர் ஆர் ஆஃப்டர் இருக்கிற காம்பினேஷன்ஸ் எல்லாமே ஒர்க் ஆகும். நீங்கள் கீவேர்டு வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான டைம் எல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா ரெடியூஸ் ஆகிடும். பட் ஆனால் இந்த மேட்ச் டைப்ஸ் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு அன்வான்ட் கீவேர்ட்ஸ் வரதான் செய்யும். அதை அந்த சர்ச் டேர்ம்ஸ் ரிப்போர்ட்டில் போயிட்டு பிளாக் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அங்கே போயிட்டு நீங்கள் செக் பண்ணி ரெகுலராக செக் பண்ணி நீங்கள் பிளாக் பண்ணணும். அப்போது செகண்ட் ஆப்ஷன்ஸ் நீங்கள் டார்கெட் பண்ணி வச்சிருக்கிற அந்த கீவேர்டில் முன்னாடியோ பின்னாடியோ வேற ஏதாவது புதுசாக ஒரு வேர்டு யூஸ் பண்ணி யூசர் வந்துட்டு தேடினாங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக நம்மளோட ஆட் வந்துட்டு ட்ரிகர் ஆகும். தேர்ட் ஒன்று மிஸ்பெல்லிங்ஸ் அண்ட் டைப்போஸ். நம்ம கொடுத்துருக்கிற கீவேர்டில் யாராவது தப்பாக டைப் பண்ணுறாங்க, அதே மாதிரி வந்துட்டு என்ன அப்படின்னா அவங்க டைப் பண்ணுறதுல வந்துட்டு என்ன அப்படின்னா மிஸ்பெல்லிங்ஸ் வந்துட்டு இருக்குது அப்படின்னாலும் உங்களோட ஆட் வந்துட்டு ட்ரிகர் ஆகிடும். ஸோ இங்கே நான் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா சில சாம்பிள்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்கேன் பாருங்கள். டாடா பஞ்ச், பஞ்சுக்கு ஸ்பெல்லிங் தப்பு, நம்ம என்ன கீவேர்டு கொடுத்துருக்கோமோ அதே தான். பட் அங்கே பஞ்சுக்கு வந்துட்டு ஸ்பெல்லிங் தப்பு.
அதுக்கப்புறம் செகண்ட் கீவேர்டில் த டாடா பஞ்ச் யூஸ்டுக்குன்ற கார் அந்த அந்த வேர்டுக்கு வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு. தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் அப்படின்றதுக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு. நம்ம கொடுத்துருக்கிற டார்கெட், நம்ம டார்கெட் பண்ணுற கீவேர்டில் யாராவது மிஸ்பெல்லிங்ஸு டைப்போஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்தாலுமே அந்த கீவேர்டுக்குமே வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களோட ஆட் வந்துட்டு ட்ரிகர் பண்ணுவாங்க. பட் இங்கே நம்ம ஒரே ஒரு கீவேர்டு தான் கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் கீவேர்டு வந்து செக் பண்ணி பாருங்க. இங்க வந்து என்ன அப்படின்னா டாடா பஞ்ச் யூஸ்டு கார் கோயம்புத்தூர், டாடா பஞ்ச் யூஸ்டு கார் கோயம்புத்தூர் வேற ஒரு காம்பினேஷன்ல வர மாதிரி நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா, நான் ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது க்ளோஸ் வேரியேஷன்ஸ்ல இருந்து மிஸ்பெல்லிங்ஸ் வந்தாலும் எடுத்துக்கும், அடிஷனல் வேர்ட்ஸ் பிஃபோர் ஆர் ஆஃப்டர் அப்படி போறதுலயும் உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா மிஸ்பெல்லிங்ஸ் வந்தாலும் எடுத்துக்கும். அதனால நீங்க கன்ஃபியூஷன் பண்ணிக்காதீங்க. நம்ம கொடுக்குற கீவேர்டுல இருந்து அது மிஸ்பெல்லிங்ஸ் வந்தால் தான் எடுக்குன்றது கிடையாது. ஏன்னா க்ளோஸ் வேரியேஷனும் ட்ரிகர் ஆகும், அடிஷனல் வேர்ட்ஸ் பிஃபோர் ஆர் ஆஃப்டரும் ட்ரிகர் ஆகும். அதுல யாராவது மிஸ்பெல்லிங்ஸு இல்லை டைப்போ எரர் வந்துட்டு டைப்போஸில் ஏதாவது மிஸ்டேக் வந்துச்சுனாலும் உங்களுக்கு ஆட் வந்து ட்ரிகர் ஆகும். ஸோ ஃபைனலாக சிங்குலர் ஆர் ப்ளூரல் ஃபார்ம்ஸ்லையும் கண்டிப்பாக வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களோட ஆட் வந்துட்டு ட்ரிகர் ஆகும். நீங்கள் டார்கெட் பண்ணி வச்சிருக்கிற கீவேர்டுக்கு சம்மந்தப்பட்ட சிங்குலர் கீவேர்டு தேடினாலும் சரி, ப்ளூரல் ஃபார்ம்ஸில் கீவேர்டு வச்சு தேடினாலும் சரி, உங்களோட ஆட் வந்துட்டு என்ன அப்படின்னா ட்ரிகர் ஆகிடும். சரியா? அப்போ நேற்று நம்ம பிராட் மேட்ச்ல பார்த்தது ஆல்மோஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு 10 வேரியேஷன்ஸ் வந்துட்டு இருந்துச்சுங்க. சரியா? பட் இங்கே நீங்கள் ஃப்ரேஸ் மேட்ச் வந்துட்டு யூஸ் பண்ணும்போது நீங்கள் என்னென்ன மாதிரியான டேர்ம்ஸ்க்கு எல்லாமே கீவேர்டு வந்து ட்ரிகர் ஆக போகுது அப்படின்னா க்ளோஸ் வேரியேஷன்ஸ், அடிஷனல் வேர்ட்ஸ் பிஃபோர் ஆர் ஆஃப்டர், மிஸ்பெல்லிங்ஸ் அண்ட் டைப்போஸ், சிங்குலர் ஆர் ப்ளூரல் ஃபார்ம்ஸ். ஸோ இது நாலுக்குமே வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களோட ஆட் வந்துட்டு ட்ரிகர் ஆகும். ஸோ நீங்கள் எந்த ஒரு கேம்பெயின் வந்துட்டு கிரியேட் பண்ணாலும் சரி, நீங்கள் இந்த ஃப்ரேஸ் மேட்சை வந்துட்டு தாராளமாக யூஸ் பண்ணுங்கள். பிராட் மேட்சை விட இது வந்துட்டு என்ன அப்படின்னா நல்லாவே ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணோம். ஏன்னா ஆல்மோஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு 50% கீவேர்டு வந்து நம்ம டிஃபைன் பண்ணிடுறோம். மீதி இருக்கிற 50% காம்பினேஷன் தான் யூசரை வச்சு யூசர் வந்துட்டு தேடுற கீவேர்டு வச்சு நமக்கு ட்ரிகர் ஆக போகுது. பட் பிராட் மேட்ச்ன்றது அது ரிலேட்டடாக இருக்கிற எல்லாத்துக்குமே வந்துட்டு என்ன அப்படின்னா ட்ரிகர் பண்ணிடும். ஸோ ஃப்ரேஸ் மேட்ச் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஒரு கூகுள் சர்ச் ஆட் வந்து ரன் பண்ணும்போது நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் இங்கேயும் அதே தான், லைக் நீங்கள் ஒரு கேம்பெயின் வந்துட்டு கிரியேட் பண்ணதுக்கப்புறம் அது பெர்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னாலும், நல்லா பெர்ஃபார்ம் ஆனாலும் சரி, இல்லை சுத்தமாக பெர்ஃபார்மே ஆகலைனாலும் சரி, நீங்கள் கண்டிப்பாக நம்ம அந்த சர்ச் டேர்ம்ஸ் ரிப்போர்ட்டை போய் செக் பண்ணி எந்தெந்த கீவேர்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து என்ன அப்படின்னா நமக்கு ப்ராப்பரான இம்ப்ரெஷன்ஸ் வருது கிடைக்கல, அதே மாதிரி வந்துட்டு என்ன அப்படின்னா தேவையில்லாத கீவேர்ட்ஸ்க்கு எவ்வளோ கிளிக்ஸ் வருது, எவ்வளோ பட்ஜெட்ஸ் பண்ணி இருக்கு, அந்த மாதிரி டீட்டெயில் எல்லாமே நீங்கள் செக் பண்ணி கண்டிப்பாக பிளாக் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் வேறு வழி கிடையாது. பிராட் மேட்சை கம்பேர் பண்ணும்போது இங்கே ஃப்ரேஸ் மேட்சில் உங்களுக்கு அந்த அன்வான்ட் கீவேர்ட்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி இங்கேயும் வந்துட்டு என்ன அப்படின்னா அன்வான்ட் கீவேர்ட்ஸ் கண்டிப்பாக வரதான் செய்யும். ஸோ நம்ம கேம்பெயின் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் தான் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்கள் ரெகுலராக அந்த சர்ச் டேர்ம்ஸ் ரிப்போர்ட்டை போய் செக் பண்ணி கண்டிப்பாக கீவேர்டு அன்வான்ட் கீவேர்ட்ஸ் எல்லாத்தையும் பிளாக் பண்ணி தான் ஆகணும். இல்லைன்னா அன்வான்ட் கீவேர்ட்ஸுக்கு கண்டிப்பாக வந்துட்டு என்ன உங்களுக்கு அமௌண்ட் வந்துட்டு செலவாயிட்டு தான் இருக்கும். நீங்கள் சர்ச் டேர்ம்ஸ் ரிப்போர்ட்டை வந்துட்டு நீங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது எந்த கீவேர்டு வந்துட்டு உங்களுக்கு நல்லாவே பெர்ஃபார்ம் ஆகுது அப்படின்ற எக்ஸாக்ட் கீவேர்டே கிடைச்சிருங்க. சரியா? அப்போ அந்த கீவேர்டுக்கு மட்டும் நீங்கள் மேனுவல் பிட்டிங்லாம் நீங்கள் பண்ணி அந்த கீவேர்டுக்கு மட்டும் பிட்டிங் ஸ்ட்ராட்டஜிலாம் நீங்கள் மாற்றி அதுக்கு மட்டும் ரன் பண்ணலாம். அது ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. தென் அதுக்கப்புறம் அந்த கீவேர்டை மட்டும் நம்ம எஸ்இஓ டீம் இருப்பாங்க இல்லையா, எஸ்இஓ டீம்கிட்ட கொடுத்து அந்த டீமை வந்துட்டு என்ன அப்படின்னா அந்த கீவேர்டுக்குள்ள ஆப்டிமைஸ் பண்ண சொல்லி ஆர்கானிக்காகவே நம்மளோட வெப்சைட்டை வந்துட்டு என்ன அப்படின்னா ரேங்கிங் கொண்டு வரதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்போது ஃபியூச்சரில் போக போக வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த மாதிரியான கீவேர்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு நம்ம மணி ஸ்பெண்ட் பண்ணணும்னே அவசியம் இல்லை. ஆர்கானிக்காக தேடும் போதே லைக் வந்துட்டு என்ன பண்ண போகுது, நம்மளோட வெப்சைட் வந்துட்டு டாப்பில் தான் நிற்க போகுது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு என்ன அப்படின்னா நமக்கு ரிசல்ட்டும் வந்துட்டு ஜென்ரேட் ஆக போகுது. அப்போது அந்த சர்ச் டேர்ம்ஸ் ரிப்போர்ட் மூலயமா உங்களுக்கு நம்மளோட ஆடு எந்த கீவேர்டுக்கு ப்ராப்பராக ரெஸ்பாண்ட் பண்ணுது அப்படின்ற ஐடியாஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும். இப்போது சப்போஸ் நீங்கள் ஒரு கேம்பெயின் வந்துட்டு கிரியேட் பண்ணிட்டீங்க, இதுக்குள்ளே நான் வந்துட்டு பிராட் மேட்சும் யூஸ் பண்ணிக்கலாம், லைக் வந்துட்டு ஃப்ரேஸ் மேட்சும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக பண்ணிக்கலாம். அதாவது ஒரு கேம்பெயினில் ஒரு 10 கீவேர்டு நீங்கள் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா 10 கீவேர்டில் 2 கீவேர்டு நீங்கள் பிராட் மேட்ச் யூஸ் பண்ணிக்கலாம், ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதேமாதிரி மீதி இருக்கிற 8 கீவேர்ட்ஸில் வந்துட்டு என்ன அப்படின்னா ஃப்ரேஸ் மேட்ச் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் மிக்ஸ் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி நீங்கள் ஒரு செட் ஆஃப் பிராட் மேட்ச் கீவேர்ட்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணிட்டீங்க, அந்த கீவேர்டை நான் ஃப்ரேஸ் மேட்ச்க்கு மாற்றணும், நீங்கள் மாற்றிக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸும் இங்கே இருக்குது, டூலில் இருக்குது.
பல்கா மாற்றணும், அதுவுமே இங்கே இருக்கு. சரியா? ஸோ யாருக்கெல்லாம் இதில் வந்துட்டு என்ன அப்படின்னா பல்கா ஒரு கீவேர்டோட அந்த மேட்ச் டைப் வந்துட்டு மாற்றுறது எனக்கு வந்துட்டு தெரியல, எப்படி மாற்றுறதுன்னு தெரியாது அப்படின்னா எனக்கு கமெண்டில் பிங் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு அந்த வீடியோஸ்மே வந்துட்டு என்ன அப்படின்னா எப்படி வந்துட்டு லைக் எப்படி நம்ம செட் பண்ணுறது, பல்காக எப்படி வந்துட்டு அப்டேட் பண்ணுறது, அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸும் நான் வந்துட்டு என்ன அப்படின்னா லைவாக உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ இது வரைக்கும் யாராவது வீடியோ வந்துட்டு என்ன அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல இல்லைனா நீங்கள் லேர்ன் பண்ணிட்டு இருக்கிற இடத்துல உங்களுக்கு ஏதாவது டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது, ஸோ அதில் இருக்கிற சப்போஸ் ஒரு சின்ன பாயிண்ட் எனக்கு தெரியல அப்படின்னாலும் எனக்கு வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு என்ன அப்படின்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ வந்துட்டு என்ன அப்படின்னா நான் கண்டிப்பாக வந்துட்டு நான் ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.